அன்பு பாத்திரரே, எல்லாரும் கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எல்லாரும் பாடுவோமா? இயேசு ராஜா என்கிற நானி எதற்கும் பயம் இல்லையே, எல்லாரும் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா, நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா, நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பேன் சொன்ன ஒரே ஒரு தேவன் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நேற்றும் என்றும் மாறாத ஒரே ஒரு தேவனாகிய கர்த்தர்னா அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? கைகளை தூக்கி அல்லேலூயா. இயேசுவே, நீர் என்னோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். மனிதர்கள் உங்களை விட்டு போகலாம், உங்க அன்பை பார்த்து, உங்க பேச்சை பார்த்து, உங்களோட சரீர சுபாவம் பார்த்து, ஆனா இயேசு கிறிஸ்து சதா காலங்களில் உங்களோடு இருப்பேன்னு சொன்னாரு. அவர் உங்க சரீரத்தையும் உங்க அழகையும் பார்க்கல, அவர் உங்க உள்ளத்தை மட்டும்தான் பார்க்கிறார். அல்லேலூயா. உன்னத தேவன் உங்களோடு இருக்கும்போது நீங்க கவலைப்பட தேவையே இல்லை. ஆமென். இந்த உலகத்தை உண்டாக்கினவர், இந்த உலகத்தை அசைத்தவர் அவர்தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அந்த விசுவாசம் நமக்குள்ள வேண்டும். ஆகியால் அந்த எண்ணத்தோடு நாம் இன்னுமாய் கண்களை மூடி ஒரு 10 நிமிடம் நம்ம தேவ பிரசனத்துல நம்ம நிரம்ப போகிறோம். அல்லேலூயா. தேவ பிரசனம் என்பது என்ன தெரியுங்களா? தேவனே நமக்குள்ள வருவதுதான். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஐயோ, கடவுள் என் கூட இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே, நான் வணங்குற கடவுள் என் உள்ளத்துல இருந்தா நல்லா இருக்குமே, நான் வணங்குற கடவுள் நான் வேலை செய்யும் போது என் கூட இருந்தா நல்லா இருக்குமே. அது இன்றைக்கு நடக்க போகிறது. இயேசு உங்க உள்ளத்துக்குள்ள வரப்போகிறார், உங்க வீட்டுக்குள்ள வரப்போகிறார். அது இன்றைக்கு தேவ பிரசன்னமாக இறங்க போகிறார். அல்லேலூயா. ஆகியால் நம்ம கண்களை மூடி இன்னும் ஒரு விசை நம்ம 10
10 நிமிடம் நீங்க கண்களை மூடி நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை நீங்க நினைத்து கொள்ளுங்க. உங்க கஷ்டத்துல, உங்க நஷ்டத்துல, உங்க குழப்பத்துல, உங்க பயத்துல இயேசுவை மட்டுமே உங்க மனசுல நினைங்க. இயேசுவே உம்மை துதிக்கிறேன், இயேசுவே உம்மை போற்றுகிறேன். ஒருவரும் இந்த மைதானத்தில் இருக்கிற அத்தனை வாலண்டியர்ஸ் முதல் எல்லாரும், ஆண்கள் பெண்கள் சின்ன பசங்க கூட, நீங்க கூட எல்லாரும் உங்க கண்களை மூடி ஒருவரும் அசைட் பண்ணாதீங்க. இந்த 10 நிமிடத்துல தேவனுடைய பிரசன்னம் வரப்போகிறது. ஐயா அப்படியே எடுத்துருங்க, மூவ் பண்ணியே தான் இருப்பா, மூவ் பண்ணி எடுத்துருங்க. தேவ பிரசன்னம் இறங்க போகிறது. அதாவது ஆண்டவர் வரப்போகிறார். இந்த உலகத்தை உண்டாக்கினவர் இந்த இடத்துக்கு வரப்போகிறார்னா அவருக்கு மகிமையும் மரியாதையும் நாம செலுத்த வேண்டும். ஆகையால் நீங்க கண்களை மூடி ஒரு விசை நீங்க அவரை உயர்த்துங்க. அவர் நாமத்தை சொல்லி அவரை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியாது சொல்லுங்க. இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர், நீங்க தான் அன்பானவர், என்னை நேசிக்கிறவர், மனுஷங்க என்னை விட்டு போவன்னு சொன்னாங்க. ஆனா சதா காலங்களில் நீங்க என் கூட இருக்கிறேன்னு சொன்னீங்களே, அதை நம்பிதான் இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். இயேசுவே எனக்கு ஒரு மாறுதல் வேணும். இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்ப்பா. என் வீட்டில் இருக்கிற பிரச்சனை தீர்க்கப்படணும் ஆண்டவரே. என் குடும்ப சூழ்நிலை மாறணும் ஆண்டவரே. எவ்வளவு நாள் தான்ப்பா நான் அழ போறேன், எவ்வளவு நாள் தான் இந்த வலியோட இந்த வேதனையோட இன்னுமா நான் என் ஊருக்கு முன்னாடி, என் ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி நான் அவமானப்படுவது. என் தேவனே எனக்கு ஒரு மாறுதல் இன்றைக்கு கிடைக்க வேண்டும் கர்த்தாவே. உன்னத தேவன் உன்னோடு இருக்க உள்ளமே கலங்காத அந்த பாடலை நம்ம பாடும்போது எல்லாரும் நம்ம இணைந்து பாட போறோம். உன்னத தேவன் உன்னோடு இருக்க உள்ளமே கலங்காத அந்த பாடலை பாடும்போது என்னோடு சேர்ந்து நீங்க ஒவ்வொருவரும் நீங்க பாட போறீங்க. அந்த பாடல் உங்களுக்கு தெரியுமா? உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காது. என்னோட சேர்ந்து பாடுங்க. உன்னத தேவன் உன்னோடு, ஆமென். ஆஹா, அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையா, ஒரு நாள் குறையாது. சத்தமாக எல்லாரும் சேர்ந்து ஆமென். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே. கலங்கி வந்திருக்கீங்களா? கலங்காதீங்க. இயேசு உள்ளத்துல தான் இருக்கிறாரு. இயேசு உங்க பக்கத்துல தான் வந்துட்டாரு. உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. உங்க கண்ணீரை பார்க்கிறாரு. உங்க குடும்ப சூழலை பார்த்து கொண்டிருக்கிறாரு. இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் விடுதலை. நீங்க கைகளை தட்டி நல்லா பாடுங்க. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதீங்க, தவிக்காதீங்க. உள்ளமே கலங்காது. ஆமென். சத்தமாக. அவர் வல்லவரே என்று நல்லவரே, நன்மைகள் குறையாது. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காது. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதீங்க பிரதர். இயேசு உங்களோடு இருக்கிறார். இனி உங்க வாழ்க்கை மாறப் போகிறது. உன் சரீர பலவீனத்தில் இன்றைக்கு விடுதலை. தேவ பிரச்சனைத்தால இந்த மைதானம் முழுவதும் ஒவ்வொருவரும் நிரப்ப போகிறாரு. நீங்க இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அற்புதத்தை இயேசு மட்டும்தான் செய்ய போகிறாரு. இனி நீங்க மற்றவங்களுக்கு முன்னாடி அவமானப்பட மாட்டீங்க. நீங்க உங்க வாழ்க்கையை ஜெயிக்க போறீங்க. ஒவ்வொருவரையும் இயேசு தொட்டு கொண்டிருக்கிறார். மன பயத்திலிருந்து, குழப்பத்திலிருந்து இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். ஆமென். எஸ். அன்னாலின் ஜெபம் கேட்டார். ஆமென். அனாதையாய் தவித்த
பாதுகாப்பு மட்டும்தான். இயேசு உங்களை நேசிக்கிறாரு. இயேசு உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறாரு. இயேசு உங்க வீட்டுக்குள்ள வர போகிறாரு. இயேசு உங்க பிள்ளைகளை தொட போகிறாரு. பயப்படாதீங்க. பயத்தை உங்களை விட்டு நீக்குங்க. குழப்பத்தை உங்களை விட்டு எடுத்து போடுங்க. இயேசு மேல மட்டும் விசுவாசிங்க. ஆமென். உன்னத தேவன், உன்னத தேவன், அவர் உலகத்தை அசைத்தவர். சர்வ வல்லமையுள்ள தேவனோட பிரசன்னத்தால் ஒவ்வொரு கட்டை நிரப்ப போகிறார். கைகளை தூக்கி எல்லாரும் கைகளை தூக்கி ஆமென். மறுபடியும் உன்னத தேவன் உன்னுடன் இருக்க. எல்லாரும் வாலண்டியர்ஸ் முதல் எல்லாருமே ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. மைதானத்தை நிரப்புவீராகப்பா. அசுத்த ஆவிகளின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே இப்போது கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோர்வின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே இப்போது நீங்குவதாக. பயத்த ஆவி, பயத்தை உண்டாக்குற பொல்லாத பிசாசு இப்போது அந்த மனசை விட்டு இயேசுவின் நாமத்திலே வெளியே போ, வெளியே போ. இயேசுவின் நாமத்திலே வெளியே போ. வசனத்தை கேட்க கூடாம இருக்க அந்த இருதயங்கள், அந்த எண்ணங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்போது நீங்குவதாக. இயேசு உங்களோடு இருக்கிறார். இயேசு உங்களோடு இருக்கிறார். உன்னத தேவன் உங்களோடு இருக்கும்போது இனி பயமே. உலகத்தை அசைத்தவர் உங்களோடு இருக்கும்போது இனி பயதற்காக. உலகத்தை ஜெயித்தவர் உங்களோடு இருக்கும்போது இனி நீங்களும் உலகத்தை ஜெயிக்க போறீங்க. எல்லா போராட்டத்தையும் மேற்கொண்ட ஒரே ஒரு தேவனாகிய கர்த்தர், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களோடு இருக்கும்போது இனி உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை. இதுவரைக்கும் யார் உங்க கூட வருவாங்க, யார் உங்க கூட நடப்பாங்க, யார் உங்க கூட பேசுவாங்க, உங்க கஷ்டத்துல கேட்பதற்கு ஒருவர் இருந்தா நல்லா இருக்குமே, என் பலவீனத்தெல்லாம் பார்த்து எனக்கு உதவி செய்ய ஒருவர் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இயேசு உங்களோடு இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் வல்லவர். ஓ ரிகா ராபா லாபாதீரா, ஓ ரிஷராதா லாபாதீரா. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு இருதயங்களில் நீர் ஆளுகை செய்வீராக கர்த்தாவே. இந்த வசனம் அவங்களுக்குள்ள போகாதபடிக்கு கிரியை செய்கிற அந்த பொல்லாத வல்லமைகளை, அந்த வல்லமைகளை இப்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் முறியடிக்கிறேன். இனி வார்த்தையில ஒரு ஈர்ப்பு இருப்பதாக. வசனம் கேட்பதற்கு, வசனத்தை வாசிப்பதற்கு, வார்த்தை தான் தேவன் என்று நம்புவதற்கான அந்த விசுவாசத்தை இப்போது இந்த மைதானத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குள்ள நீர் உண்டாக்குவீராக. வார்த்தையே தேவன், வார்த்தையே தேவன். அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. வார்த்தை தான் தேவன். நீங்க இல்லாம இனி ஒரு நாள் என்னால வாழ முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, நீங்க இல்லாம என்னால ஒரு நாள் இனி வாழ முடியாதுப்பா. என் பலத்தால நான் முயற்சி செஞ்சுட்டேன்ப்பா, என் எண்ணத்தால நான் முயற்சி செஞ்சுட்டேன்ப்பா, பணத்தால முயற்சி செஞ்சுட்டேன்ப்பா, எனக்கு தோல்விப்பா, எனக்கு அவமானம்ப்பா. ஆனா இனி முதல், இன்றைக்கு முதல் இயேசுவே, நான் உங்களே சார்ந்து கொள்ள போகிறேன். உங்க பலத்தை எனக்கு தாங்க. எல்லாரும் கேளுங்க, உங்க பலத்தை எனக்கு தாங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி, இரு கைகளை உயர்த்தி கடைசியாக, இயேசுவே உங்க பலத்தை எனக்கு தாங்க, உங்க அறிவு எனக்கு தாங்க, உங்க ஞானத்தை எனக்கு தாங்க. என்ன பைத்தியக்காரன் சொல்றாங்கப்பா, நான் பேசுறது எவருமே கேட்கலப்பா. என் பலவீனத்தை பார்த்து எல்லாரும் அசட்டை பண்றாங்கப்பா. இனி நான் பலவீனத்தோட வாழ விரும்பல ஆண்டவரே. மரித்து போனன்னு வந்திருந்தேன்ப்பா, இன்னைக்கு நான் செத்துலான்னு வந்தேன்ப்பா. ஆனா இன்றைக்கு இயேசு என்னோடு இருக்கிறான் அந்த நம்பிக்கையோடு நான் இனிமேல் வாழ போறேன்ப்பா. நான் நம்புறேன் இயேசுவே, நீங்க உலகத்தை ஜெயித்தீங்களேப்பா, நான் இந்த உலகத்தை ஜெயிக்க போறேன்ப்பா. விசுவாசிக்கிறேன். நீங்க கைகளை தூக்கி என்னோடு சேர்ந்து, நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கோயில் கூட. நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு
ஆவியார். எல்லாரும் வாய்களை வந்து கடைசியாக பாடுங்கப்பா. நீங்க தான் எனக்கு எல்லாம் இயேசுவே, நீங்க தான் எனக்கு எல்லாம். தாயும் நீங்கதான், என் தந்தையும் நீங்கதான். பாடுங்க. தாயும் நீங்கதான், என் தந்தையும் நீங்கதான், என் உறவு நீங்கதான், என் ஆறுதல் நீங்கதான், என் உறவு நீங்கதான், என் ஆறுதல் நீங்கதான், எனக்கு எல்லாம். மனசார நீங்கதான் எனக்கு எல்லாம். சொல்ல சொல்ல தேவன் உங்களுக்குள்ள இறங்க போகிறார். இயேசு உங்களை திடப்படுத்த போறார். பயத்திலிருந்து விடுதலை, மரண பயத்திலிருந்து விடுதலை, அவமானத்திலிருந்து விடுதலை, தோல்வியிலிருந்து விடுதலை. எல்லாரும் சொல்லுங்க. நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம். சொல்லுமா. ஆமென். நீங்கதான் எனக்கு எல்லாம். என்னோட சேர்ந்து பாடுங்க. தாயும் நீங்கதான், என் தந்தையும் நீங்கதான். சத்தமாக. தாயும் நீங்கதான் இயேசுவே, என் தந்தையும் நீங்கதான், என் உறவு நீங்கதான், என் ஆறுதல் நீங்கதான், என் உறவு நீங்கதான், என் ஆறுதல் நீங்கதான், நீங்கதான் எனக்கு. இனி எல்லாமே நீங்கதான்பா. சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாமே நீங்கதான் இயேசுவே. நான் முடிவோடு வந்துட்டேன் இயேசுவே. எனக்கு ஒரு முடிவை இன்றைக்கு தருவீராகப்பா. நீர் இந்த உலகத்தை ஜெயித்தது உண்மையானால் என்னையும் ஜெயிக்க வைப்பீராக. இயேசு உங்களை ஜெயிக்க வைக்க போகிறார். அவமானப்பட்டீங்களா? நிந்தை வந்துச்சா? கஷ்டம் வந்துச்சா? கவலைப்படாதீங்க. இயேசு உங்களை ஜெயிக்க வைக்க போகிறார். மறுபடியும். தாயும் நீங்கதான், என் தந்தையும் நீங்கதான், தாயும் நீங்கதான், என் தந்தையும் நீங்கதான், என் உறவு நீங்கதான், என் ஆறுதல் நீங்கதான், என் உறவு நீங்கதான், என் கடைசியாக நீங்கதான் எனக்கு எல்லாம். இயேசுவே நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம். தேவரே உங்க பிரசனத்தால ஒவ்வொருவரும் நிரப்புவீராகப்பா. அவங்க உள்ளத்துக்குள்ள நீர் போவீராகப்பா. நீங்க இருக்கிறது இனி ஒவ்வொருடைய ஒவ்வொரு உணரணும்ப்பா. அவர்களோட பேசுவீராக, அவங்களுக்கு ஆலோசனை தருவீராக. பயத்திலிருந்து விடுதலை தாருங்கப்பா. அவங்க வேலை செய்யும் போது, குடும்பத்தில் இருக்கும் போது நீங்க மட்டும்தான் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். நீங்க மட்டும்தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். இயேசு மட்டும்தான் நல்லவர். இயேசு மட்டும்தான் அன்பானவர். சதா காலங்களில் இருக்கிறேன்னு சொன்ன ஒரே ஒரு தேவன் அவர்தான் இயேசு கிறிஸ்து. பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய பிரசனத்தால் ஒவ்வொரு நிரப்பு கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் கைகளை தட்டி இயேசு வந்திருக்கிறாரு. அவர் தான் உங்களுக்கு உறவு, அவர் தான் உங்களுக்கு அப்பா, அவர் தான் உங்களுக்கு அம்மா. அவரே உங்களுக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பா இருக்க போகிறார். இயேசு உங்களை தொட்டார். இயேசு உங்களை குணமாக்க போகிறார். இயேசு உங்களை பாதுகாக்க போகிறார். இயேசு உங்களை வழி நடத்த போகிறார். இனி கவலை இல்லை, இனி தோல்வி இல்லை, இனி வெற்றி நிச்சயம். இயேசு உங்களுக்கு வெற்றியை தர போகிறார். விசுவாசிக்கிறவங்க அத்தனை பேரும் நீங்க கைகளை தட்டி இயேசுவே உமக்கு நன்றிப்பா, இயேசுவே உமக்கு நன்றிப்பா. எனக்கு நீங்க உறவா இருக்க போகிறீங்களே, எனக்கு தாயா இருக்க போகிறீங்களே, எனக்கு அப்பாவா இருக்க போகிறீங்களே, எனக்கு அண்ணனா இருக்க போகிறீங்களே. இனி ஒரு நாள் நான் தோல்வி அடை போவதே இல்லை. உலகத்தை படைத்தவரை எனக்கு அப்பாவா இருக்க போகிறாரு. உலகத்தை உண்டாக்கினவர் எனக்கு அம்மாவா இருக்க போகிறாரு. இனி தோல்வி இல்லை, இனி பலவீனம் இல்லை, இனி அவமானம் இல்லை, வெற்றி நிச்சயம்.
கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் வெற்றியை தரப்போகிறார். இன்றைக்கு நீங்க கேட்க போற இந்த சத்தியம் சாதாரணமான சத்தியம் அல்ல. வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தையை தேவனாய் இருக்கிறது. அந்த வார்த்தை உங்க நரம்புகளில், எலும்புகளில், உங்க ஊன்களில், உங்க இருதயத்தின் நினைவுகளில் பிரிக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையை உணரும் போது உங்களுக்கு ஒரு அற்புதம். உங்க சரீர பலவீனத்தெல்லாம் கர்த்தர் நீக்க போகிறார். இனி தோல்வி இல்லை. இனி குடும்பத்தில் கிரியை செய்கிற அந்த பொல்லாத ஆவிகளிலிருந்து விடுதலையாக்க போகிறார். அவைகளை தேவனோட வார்த்தை கொண்டே விடுதலையாக்க போகிறார். நம்புங்க, விசுவாசிங்க, நம்பிக்கையில உறுதியாருங்க. கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். உங்க இருதயங்களை நீங்க இயேசுவுக்காக கொடுத்ததுக்காக நீங்க பலனை பெற போகிறீர்கள், நன்மையை அடைய போகிறீர்கள். ஒருவேளை இது சிறிய கூட்டமா இருக்கலாம், ஒருவேளை 100 பேர் கூட இல்லாம 50 பேர் இருக்கலாம். கவலைப்படாதீங்க. இயேசுவோடு 12 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா அந்த 12 பேரையும் இயேசு உலகத்தை கலக்கிறவளாய் மாற்றினார். அல்லேலூயா. இனி உங்களையும் உலகத்தை கலக்கிறவளாய் மாற்ற போகிறார். கர்த்தர் உங்க நடுவில் அற்புதங்களை செய்ய போகிறார். உன் விசுவாசின்படி உனக்கு ஆக கடவுள் என்று சொன்னாரோ, நீ எந்த அளவுக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவின்படி இப்பொழுது கர்த்தர் உங்க நடுவில் அற்புதங்களை செய்ய போகிறார். அந்த நம்பிக்கையோடு நீங்க வசனத்தை கேட்டு அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்க. உங்க மூலியமாக பல குடும்பங்களை கர்த்தர் தொட போகிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. உங்க பாரத்தை இயேசுவினிடத்துல கொண்டு வாங்க. உங்க கஷ்ட நஷ்டங்களை இயேசுவினிடத்துல சொல்லுங்க. இன்றைக்கு செய்ய போகிற அற்புதத்தை நீங்க மட்டும் பாருங்க. அவர் உலகத்தை அசைத்தது போல இந்த திருவண்ணாமலை ஊரையும் கர்த்தர் அசைக்க போகிறார். உங்க குடும்பத்தை அசைக்க போகிறார். இந்த மாவட்டத்தை அசைக்க போகிறார். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை அசைக்க போகிறார். இனி நீங்க கவலைப்படாமல் ஜெயிக்க போறீங்க. நம்புறவங்க கைகளை தூக்கி இயேசுவே, இயேசுவே, என்னை ஜெயிக்க வைப்பு போவதற்காக உமக்கு நன்றி. இந்த வெற்றிக்காக நன்றி, இந்த நன்மைக்காக நன்றி, இந்த அற்புதத்துக்காக நன்றி, இந்த சுகத்துக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உன்னத தேவன் உங்களோடு இருப்பதனால கவலைப்படாதீங்க. இயேசு உங்க உள்ளத்துக்குள்ள வந்துட்டாரு. ஆமென். அல்லேலூயா. கண்களை திறங்க. மழை வந்தது. இது ஆசீர்வாத மலை. அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தால் நாம நிரம்பி இருக்கிறோம். அது ஆவிக்குரிய நிரப்புதல். அல்லேலூயா. இது நம்ம கண் பார்க்கிறது இயற்கையினால் நிரப்புதல். ஆனால் தேவ பிரசன்னம் என்பது ஆவிக்குரிய நிரப்புதல். தேவனோட ஆவியினால நிரப்புகிற அந்த நிரப்புதல் தான் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. இனி நீங்க உங்களோட ஆவி உயிர்ப்பிக்கப்பட போகிறது. தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயம். அல்லேலூயா. விசுவாசத்தோட அந்த வார்த்தைகளை நீங்க கேட்டு பாருங்க. போதகர் பேச போவதில்லை, இயேசுவே உங்க முன்னாடி நின்று உங்களுக்காக பேச போகிறார். முடிவில் நீங்க நிச்சயமாக பலத்தோட போக போறீங்க. அல்லேலூயா. ஆகியால் அந்த நம்பிக்கையோட தேவனோட வசனத்தை கேட்டு நீங்க தெளிவடைங்க. ஆண்டவர் உங்க நடுவில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் யார் யாருக்கு பாட கிருபை கொடுத்துருக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாடணுன்னு ஆசை ரொம்ப இருக்கும். ஏன் அப்படின்னா 2 நாளாக நான் அமைதியாக இருந்தேன், பாடிக்கினே இருக்கணும். 3ஆவது நாள் கடைசி நாளாக இருக்கிறபடினால இந்த பண்டிகையின் கடைசி நாளிலே நாங்கள் கூட பாடணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்குது. அதனால தான் நான் மெசேஜுக்கு போகல, ஜபம்லாம் இல்லை. நாங்களும் உங்கள் கூட ஒர்ஷிப்பில் பாடணும். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டை பாடணும். விசேஷமாக சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் சபையாக நம்ம மத்தியில் ஒரு பாடலை பாடுவாங்க. அதுக்கு பிறகு நான் ஒரு பாடலை பாடுவேன். தனி பாடலோ ஏற்றின பாடலோ இல்லை, இது பிரிண்டில் பாடாத பாட்டை பாடிடுவேன். ஏன்னா அச்சு கொடுத்துட்டேன்ல உங்களுக்கு. அதை பாடிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வோம், காணிக்கைக்காகவும் மெசேஜுக்காகவும் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற அருமை போதகர் ஜான்சன் பிரேம்குமார் அவர்கள் குடியாத்தத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அவர் ஜெபம் பண்ணுவார். அவர் என்னுடைய 3வது மகளுடைய மாமனார், என்னுடைய 3வது சம்பந்தி. அவர் முன்னால் பேசுகிறது என்னுடைய மருமகன். எல்லோரும் வாங்க, மேலே வாங்க எல்லாருமே, சபையாரெலாம் மேலே வாங்க. என்னுடைய 3வது மகள், 2 மகள்கள் வரல, 3வது மகள்
மருமகன், என்னுடைய சம்பந்தி, அவனுடைய சம்பந்தி அம்மாலாம் இருக்காங்க. அமேன். இன்றைக்கி ஒரு விசேஷமான பண்டிகை. அல்லேலூயா. அமேன். கர்த்தரை மகிமைப்படுத்துவதிலே சொல்லுவோம். அமேன். ஆண்டவர் உண்மையாகவே இந்த 3 நாள் கூட்டத்தை எங்களுக்கு ஜெயமாக்கி தந்திருக்கிறார். ஆமென். அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நாங்கள் முழுசு விசுவாசிக்கிறோம். ஏன்னா நாங்கள் கண்ணால் பார்த்து விசுவாசிக்கிறீங்கள, காணாமவே விசுவாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இது ஒரு அற்பமான ஆரம்பத்தின் நாள். இதனுடைய முடிவு விசேஷமாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு அடுத்த மீட்டிங்கில் இதே மேடையில் ஆமென் நிரூபித்து காட்டுறேன். அல்லேலூயா. 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 நிரூபித்து காட்டுறேன். ஆமென். ஆமென். ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த சேரில் இதை போல 10 மடங்கு சேர் போட வைக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த சேரெல்லாம் காலியாகுதுன்னு பார்க்குறீங்க, நான் காலியாக பார்க்கல. ஆமென். பரலோகத்துக்கு ஒரு பட்டாளமே இறங்கி. ஆமென். அல்லேலூயா. தேவ தூதர்கள்லாம் உட்காந்துக்கிறாங்க. ஆமென். உங்களை ஏமாத்துறதுக்காக சொல்லலை, உங்களுக்கு ஏதோ ஒரு பூஸ்ட் கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்லலை. அதுதான் உண்மை. ஆமென். அல்லேலூயா. 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 எல்லாரும் ஒரு சொல்லுவோம். ஆமென். ஆமென். ஆண்டவர் பாருங்க, சத்துரு வெள்ளம் போல் வரும்பொழுது, வெள்ளம் வந்தால் நம்ம நிற்க மாட்டோம், ஓடிடுவோம். இல்லை, சின்ன துளி மழைக்கே நம்ம ஓடிடுறோம். வெள்ளம் வந்தால் என்ன பண்ணுவோம்? ஆனால் ஆவியானவர் நமக்காக நிற்பார். சத்துரு வெள்ளம் போல் வரும்பொழுது ஆவியானவர் வெற்றியை ஏற்றி வெற்றி கொடியை நமக்கு தருவார். ஆமென். அந்த வெற்றி கொடியை எங்களுக்கு தந்திருக்கிறதுனால நாங்கள் சபையாராக சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி அந்த பாடலை பாட போகிறோம். யெகோவா நிசி என்று சொன்னால் கர்த்தரின் வெற்றி கொடி. ஆமென். நாங்களாம் வெற்றி கொடியை பிடிக்க போகிறோம். அல்லேலூயா. 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 யெகோவா நிசி, யெகோவா நிசி அந்த பாடலை பாடுவோம். அதில் 3 சரணங்கள் மட்டும் நாங்கள் பாடுவோம். நிறையெல்லாம் பாடி உங்களை போர் அடிக்க வைக்க மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாடலாமா? ஓகேவா? ஓகேவா? யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. வீடு கொண்டு ரூபிலே சுரீரரே, ஆடு கொண்டு மன்னர் முன்னே செல்கிறார். சீறி எழும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, மீறும் எதிரி சதிகளுக்கு மீறலவா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே. அல்லேலூயா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே.
God bless you. Amen. எல்லாரும் உங்கள் பணிக்கு செல்லலாம். அடுத்து நான் பாடும்பொழுது நீங்கள் காணிக்கை எடுக்கலாம். அமேன். எத்தனை பேர் சந்தோஷமாக போகிறீங்களோ ஒரு அலையிலே சொல்லிக்கினே போங்க. இல்லைன்னா ஏசு ரத்தம் செய்யன்னு சொல்லிக்கினே போகணும். மௌனமாக இருக்கக்கூடாது தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. அமேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இங்கே பா 2 ஜீவன் பாடுது, 100 ஜீவன் அமைதியாக இருக்குது. எல்லாருமா வாய்களை திறந்து இயேசுவுக்கு மகிமையை செலுத்துகிறோம். எனக்கோ உங்களுக்கோ அல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்தி தயவுசெய்து எல்லாருமா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்கள் சத்தம் நாங்கள் எவ்வளோ சத்தம் போட்டுக்கிறோம், நீங்களும் போடணும் இல்லை? கர்த்தருக்காக வந்திருக்கிறீங்க அவருடைய பிள்ளைங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கள் பிரியமானவர்களே, எனக்கும் ஆசை பாடணும்னு சொன்னேன்ல, அந்த பாட்டை ஒரு பாட்டு பாடும்போது நம்ம கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கலாம். ஏன்னா நேரம் நமக்கு கொஞ்சம் இன்றைக்கு கடைசி நாள் நேரம் இருக்கிறது. நம்ம ஆண்டவரை நல்லா ஒர்ஷிப் பண்ணோம். அதுக்கு முன்னால் அருமை பாஸ்டர் ஜேக்கப் என்னுடைய மருமகன் உங்களுக்கெல்லாம் ஆயத்தப்படுத்தினார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறது உங்களுக்கு தகுதிப்படுத்தினார். அதுக்காக நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தாள் வாங்கி இருக்கிறீங்க இல்லையா, இதில் பாடாத பாட்டு எது யாராவது சொல்ல முடியுமா? இங்கிருந்து இதில் பாடாத பாட்டு அல்லேலூயா சொல்ல முடியுமா? என்ன நம்பரு? அழகானவர். அமேன். யாரோ சொன்னாங்க அழகானவர்னு. அமேன். அழகானவர். அது மாத்திரமல்ல, இன்னொரு பாடலை கூட நம்ம பாடலை. ஏன்னா அந்த பாடல் எங்களுக்கு கொஞ்சம் நான் போகும்போது தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அது பழைய பாட்டு. சரி, இந்த பாடலை பாடும்பொழுது நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், 3வது பாடலில் ஒரு 2 சரணம், 4வது பாடலில் ஒரு 2 சரணம் பாட போகிறேன். அப்போ பாடும்போது நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கலாம். ரெடியாக இருக்கிறவங்கெல்லாம் காணிக்கை எடுக்க நீங்கள் போகலாம். பிறகு காணிக்கைக்கும் மெசேஜுக்கும் அருமை போதகர் ஜெபம் பண்ணுவார். அதுக்கு பிறகு சில தேவ வார்த்தைகளை கொடுக்க தேவன் எனக்கு கிருபை செய்வார். உன்னத தேவன் அமேன் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், நம்பியே வந்திடுவாய். சிலுவை சுமந்தே உனக்காய் அவர் மரித்தாரே என்கிற பாடல். உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், நம்பியே வந்திடுவார், நம்பியே வந்திடுவார். சிலுவை சுமந்தே உனக்காயவர் மரித்தாரே, சிலுவை சுமந்தே உனக்காயவர் மரித்தாரே. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், நம்பியே வந்திடுவார், நம்பியே வந்திடுவார். பாவத்தில் அழியாதே
என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல். இம்மட்டும் இனியும் எங்கள் நேசர், இம்மட்டும் இனியும் எங்கள் நேசர். என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், எல்லாருமா பாருங்க, கரங்களை தட்டி பாருங்க. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், அவரே கல்வாரி மேட்டிலே கொள்ளையாடினே, ஈஸ்வரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொள்ளையாடினே, ஈஸ்வரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் எதிராக, பாசத்தின் எல்லைதான் என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் அன்பு இரட்சகர். அழகானவர், அல்லேலூயா. மகிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவரே இயேசு, 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 அவரே இயேசு, இயேசு, இயேசு. ஆமென், அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அலை சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இப்போ செய்திக்கு போவதற்கு முன்பாக நன்றி அறிவிப்பை தெரிவித்துக்கொள். முதலாவது, கர்த்தர் 3 நாட்களும் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்த உதவி செய்தார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு 3 முறை அல்லேலூயா சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக வாழ்த்து மடல். ஐயா அவர்கள் எப்படி இயேசுசாமி போனால் 3 பேரை கூப்பிட்டு போவார். யார் யாருங்க? பேதுரு, யாக்கோபு, யோவான். அதுபோல் என்னை, கோபிநாத் ஐயாவை, ஜெய்சீலன். தயவுசெய்து நீங்கள் 3 பேர் 2 பேர் வாங்க ஐயா. இந்த கையில் வச்சுங்க. அப்போ கேட்கும். எங்கள் சார்பாகவும் ஊழியர்கள் சார்பாகவும் ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து கவிதை. இயேசு ஆளுகிறார் திருச்சபையின் 42வது ஆண்டு வாழ்த்து மடல். திசையட்டும் வாழ்கின்ற திக்கு தெரியா மாந்தரை மீட்டிட தீவிரமாய் இவ்வுலகில் வந்து திரு ரத்தம் சிந்தி தன் ஜீவனை ஈந்த தியாகத்தின் ராஜனவர். இயேசுதான் தியாகத்தின் ராஜன். தியாகமாய் நமக்கு ஜீவன் கொடுத்தார். தியாகத்தின் ராஜனவர் இயேசுவை குறிக்கின்ற திருப்பெயர் கொண்ட தியாகராஜனே. திருவண்ணாமலையில் திவ்ய நாதனின் திருப்பணி அதனை திறம்பட செய்யும் திருத்தொண்டர்களில் திறமையை நம்பி வாழாமல் தேவ கிருபையை மட்டும் நம்பி வாழும் முழு முதற் தொண்டரே. திருமறை வசனங்கள் தெளிவாக போதனை செய்வதுடன் அதை நலமுடன் கைக்கொண்டு வளமுடன் வாழ்ந்து காட்டும் சிறந்ததோர் சாதனையாளரே. எடுக்கின்ற காரியத்தில் எத்துணைதான் இடர்வனினும் முடிக்கின்ற வரை எதிலும் முனைப்பாக நிற்பவரே. இதில் எவ்வளோ தடை வந்துச்சு, இது நடக்குமா நடக்காதா அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்த போதிலும் அந்த தடைகளெல்லாம் எப்படி இருந்தாலும் அதை முடிக்க வேண்டும் என்று முனைப்பாக நின்றவர் எங்களுடைய அருமை ஐயா. அது மாத்திரமல்ல, ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த அதிசயங்கள் இன்றும் அவனியில் நடந்திட ஆவலுடன் அரும்பணி ஆற்றிடும் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற அப்போஸ்தலரே. 42 ஆண்டுகள் நாதன் இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கும் நல்லதோர் பணியதனை நானிலமதிலே நலம்பட செய்தவரே. ஆவியானவரின் சித்தப்படி, உங்களுக்கு தெரியும் ஐயா எப்போ சொன்னாலும் ஆவியானவர் எனக்கு சொன்னார், ஆவியானவர் சித்தம்னு சொல்வார். ஆவியானவரின் சித்தப்படி அனைத்தையும் செய்ய நினைத்து அதை அரும்பாடுபட்டு, நினைத்தது மாத்திரமல்ல அதை அரும்பாடுபட்டு செய்து முடிக்கும் ஆற்றல் மிக்கவரே. நினைத்ததை முடிப்பவன், நினைத்ததை முடிப்பவரே.
எம்ஜிஆர் நினைச்சுக்காதீங்க. அவர் சத்தியபுரத்து உத்தம ஊழியருக்கு இத்தரையில் கர்த்தர் முத்தான நல் மனைவி தந்தார். முக்கனி போல் 3 மகள்களை சொத்தாக தந்தார். ஆவிக்குரிய விசுவாச பிள்ளைகளை தந்தார். இவ்வுலக ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் தந்தார். இத்தனையும் தந்தவர் நித்தமும் உன்னை நடத்தி இன்னமும் அதிக அதிகமாக தருவார். பல்லாண்டு வாழ பரமன் இயேசுவின் நாமத்தில் பணிவுடன் வாழ்த்துகிறோம். ஈவன் சாம் பன்னீர்செல்வம், அருட்பணியாளர் டேனியல் கோபிநாத், அருட்பணியாளர் ஜெயசீலன். இது கோபிநாத் ஐயா அவர்கள் கொடுப்பார்கள். சால்வையை ஜெயசீலன் போடுவார். எல்லாம் ஒரு கரங்க தட்டி. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட வந்து இருந்தார். சுத்தேரிக்கும் பக்கீரியில் நடந்தேன், துணியால் என்னை நினைத்தார். சிங்கக்கேபியில் நான் நடந்தேன், துணியால் என்னை நினைத்தார். இப்பொழுதும் நம்மத்திலே பிரயாசத்தோடு ஜபத்தோடு தரிசனத்தோடு இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தின இயேசு ஆளுகிறார் திருச்சபையின் தலைமை போதகரும் மற்றும் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய ஒரு மூத்த போதகரும் சீனியர் மோஸ்ட் பாஸ்டர் அவர்கள் இப்போ தேவ செய்தி கொடுக்க போகிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, அருமையான தேவதாசனை 2 நாள் பயன்படுத்தியது போல இந்த 3வது நாளும் பயன்படுத்துவதாக உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் கரங்களை தட்டி நாம் ஐயாவை வரவேற்போம். பிரைஸ்லாம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய ஆவியானவர் தாமே தொடர்ந்து பிதாவுடைய சித்தத்தின்படி நம்மை வழிநடத்தி நம்மை பாதுகாத்து பராமரிப்பாராக. கர்த்தருடன் நான் பகிர்ந்து கொள்வதற்கு முன்னால் சில காரியங்களை நான் கர்த்தருடைய சமூகத்திலே நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். மகிமையின் விழாவாக, எழுப்புதல் விழாவாக, நற்செய்தி விழாவாக இருந்தாலும் தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு கூட தனிப்பட்ட ரீதியாக பேசி கொண்டு வருகிறதை, இது ஆண்டவராய் என்னை நிற்க வைத்து என்னை அனுப்பி நடத்துகிற ஒரு
ஒரு நற்செய்தி பெருவிழா. இது ஆண்டுடைய வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவர் என் கூட பேசினார். இப்படி ஒவ்வொரு நாளும் அநேக வார்த்தைகளை வைத்து பேசி என்னை கொண்டு வந்தார். பணம் செலவு பண்ண ஒருத்தர் கேட்கும்போது முதல்ல 1 லட்ச ரூபாய் நினச்சி செஞ்சிடலான்னு, அடுத்தது 1.5 லட்சம், அப்புறம் 2 லட்சத்துக்கு முன்னாடி வச்சு, ஐயா எப்படி? நான் சொன்னேன், இது என் ஆண்டவர் நடத்துவது உண்டானால் அனைத்து தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார், அவர் நிச்சயம் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஜெபிச்சு நடத்தினிருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் மக்கள் சொன்னாங்க, நீங்கள் சுயத்தில் செய்கிறீங்களா, தேவாவியில் செய்கிறீங்களா? சுயத்தில் செஞ்சீங்கன்னா கடன்காரன் ஆகிடுவீங்க, பார்த்து செய்யுங்கன்னாங்க. அவங்க சரியான ஒரு ஆலோசகர், எனக்கு கத்தர் கொடுத்த ஆலோசகர். ஜெபித்தேன், மறுபடியும் ஜெபிச்சேன். இவங்க பயமுறுத்தும் போது ஒரு பயம் ஒரு நைட்டில் காலையில் போய் ஜெபிப்பேன், கத்தர் பலப்படுத்துவார். எனக்கு அருமையானவர்களே, நான் எவ்வளோ செலவு பண்ணேன், கூட்டை இவ்வளோ இல்லைன்னெல்லாம் நான் ஒருபோதும் நான் அதை பற்றி நான் கலங்க மாட்டேன், ஒரு மாதிரி செய்யும் பட மாட்டேன். ஏன் தெரியுமா? உங்கள் ஒருவரை கொண்டு கத்தர் 10,000 பேரை சந்திக்க வல்லவராக இருக்கிறார் ஏசாமி. நீங்கள் வந்திருக்கிற எல்லாருமே தெரிந்தெடுக்கப்பட்ட, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட, கத்தருக்கென்று முத்திரையிடப்பட்ட ஒரு ஆத்துமாக்களை தான் கத்தர் இங்கே உட்கார வச்சிருக்கிறார். விசேஷித்தவர்கள் நீங்கள். அதை என்னால் நான் நிச்சயமாக சொல்ல முடியும். நீங்கள் விஐபின்னு சொல்லுவேன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள். நீங்கள் யாருமே ஒருத்தர் தவறாமல், இந்துக்களாக இருந்தாலும் சரி. ஏன்னு தெரியுமா? இந்துக்களில் கூட கத்தர் சொல்கிறார், பக்தி உள்ளவனை கத்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நீங்களே எத்தனை பேர் இந்து கத்தர் உங்களை தெரிஞ்சுக்கினார்? ஏன்? இந்துவில் நீங்கள் பக்தியாக இருக்கிறீங்க. அதனால தான் பக்தியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிறேன், ஒரு நாள் அவங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இயேசுவில் வருவார்கள். அல்லேலூயா! தேவன் அதை செய்வார். என் அருமையான உடன்பிறப்பே, என் அருமையான தேவஜனமே, நம்ம குழியில் இறங்கும் பொழுது நம்முடைய இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உம்முடைய சுவிசேஷ நற்செய்தி அறிவிக்குமோ? ஆண்டவருடைய நற்செய்தி வீரர்களாக நற்செய்தி அறிவிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாறணும். அதுதான் கத்தர் இந்த கடைசி நாளில் உங்களுக்கு சொல்லுது. நீங்களாம் ஏதோ நோய் பிடிச்சி பேய் பிடிச்சி அதை துரத்துறதுக்காக வரல. நீங்களெல்லாம் ராஜாக்களும் ராஜகுமாரத்திகளும் தேவாதி தேவனுடைய பிள்ளைகளுமாய் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு நாளை தேவன் இந்த நாளில் குறித்து வைத்திருக்கிறார். நீங்கள் அறியாத ஒரு தேவ மகிமை, நீங்கள் அறியாத ஒரு தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவனுடைய அக்னி உங்கள் மேல் இறங்கி கொண்டு இருக்கிறதை இனி வரக்கொண்டு நீங்கள் காண்பீர்கள். உங்களை அறியாத ஒரு அக்னி உங்கள் உள்ளத்தில் விழுபடியாய் தேவன் அனுமதித்திருக்கிறார். அது இப்போ தெரியாது. நீங்க வீட்டுக்கு போகும்பொழுது அந்த அக்னி பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களை அறியாமல் நீங்கள் எழுந்து முழங்கால் படியிட்டு அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பின் வாயிலிருந்து ஜெபிக்கிற வீரர்களும் வீராங்கனைகளுமாய் தேவனுடைய போர்ச்சேவர்களாக இருக்க தேவன் இந்த 3வது நாள் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா! எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய வேதம் மிக அழகாக, ஆணித்தரமாக, வல்லமையாக நமக்கு சொல்லுகிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் வாசிங்க. தண்ணி கொஞ்சம் கொடுப்பா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் நான் நினைக்கிறேன். 11ஆம் அதிகாரம் 43 குடிச்சிட்டு கொடுத்தாரு. 41ஆம் வசனம் யாராவது ஒருத்தர் வாசி. சரி, கவனிங்க. ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு மகிமையான காரியம், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிற ஒரு காரியம். கர்த்தர் நாமத்தின் மகிமைக்காக ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். சரி, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். இப்போ நான் வேறு ஏதோ சில ஃபோன் இதனால காரியங்களை சொன்னேன். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த அதிகாரம் கிடைச்சவங்க நீங்கள் எடுத்து வாசிங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்சது அது நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், சம்பவத்தை மட்டும் நான் மனசில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, இயேசு அதிகமாக நேசித்த ஒரு மனுஷன். ஆமென். அவருடைய சகோதரிமார்கள் 2 பேர், மார்த்தா, மரியா. அவருடைய சகோதரர் லாசரு. லாசருவை மரித்த பிறகு இயேசு
அவரை துக்க விசாரிக்க போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு யோவான், மன்னிக்கு நான் லூக்கா சொல்லிட்டேன் உங்களுக்கு, யோவான். இப்போ வாசிங்க அந்த வசனத்தை. ஆமேன். 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 அல்லேலூயா. வேதம் மிக அழகாக சொல்லுகிற அந்த வசனத்தை நான் பார்க்கிறோம். நான் லூக்கான்னு சொல்லிட்டேன். யோவான் 11:43. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். கர்த்தர் மையப்படுத்தவில்லை சொல்லுவோமா? நான் சில நிமிஷத்தில் முடிச்சிருவேன். சத்தியத்தை மட்டும் லேசாக சொல்லுவேன். ஆவியானவர்களுக்கு வழி நடத்துவார். லாசருவே வெளியே வா. ஆண்டவர் எங்கே நின்றார்? கல்லறைக்கு வெளியே இருந்தார். லாசரு அடக்கம் பண்ண பற்றி 4 நாள் ஆயிடுச்சு. நாருமை என்று சொல்லுகிறார் சகோதரி. மரித்து போன பிணம் 4 நாள் ஆனது. கல்லறைக்கு வெளியே இருக்கிறார். இப்போ ஆண்டவர் பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். லாசருவே வெளியே வா என்று கூப்பிட்டார். அப்போ லாசரு வெளியே வந்தானா இல்லையா? வந்தான். அல்லேலூயா. அப்போ லாசரு எப்படி வெளியே வந்தார்? ஆமீன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு பிரியமானவர்கள், ஆண்டவர் எப்படி லாசரை கூப்பிட்டார் பாருங்கள். எனக்கு ஹார்ட் ஒர்க் ஆகல. ஆல் பிளாக்கு நாடி துடிப்பால் தான் அடங்க போகுது. ஆனால் நான் தைரியமாக நடந்து போகிறேன், பேசுகிறேன். டாக்டருங்க பார்த்து சொல்கிறாங்க, என்ன இவர் ஹார்ட் பேஷண்ட் மாதிரி தெரியலையே, ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி தெரியலையே, இவ்வளோ சீரியஸாக மாதிரி தெரியல, நல்லா பேசுகிறாரு, நல்லா இவர் நடந்து போகிறார், வர்றாரு, பேசுகிறாரு இவர் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவருடைய அர்த்தம் என்ன? எப்படி ஆண்டவர் என்ன உயிர்ப்பித்தார்? இப்போ லாசருவே வெளியே வா என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் லாசருவை வெளியே வரான். அப்படியானால் அர்த்தம் என்ன? நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வல்லமை ஆவியை அந்த சரீரத்துக்குள் இறங்க வைக்கிறது. அப்போ இந்த சரீரத்திற்கு ஆவிதான் ஜீவன். அல்லேலூயா. அதனால தான் ஆவியை ஊதுகிறார் ஆண்டவர், ஜீவாத்மாக ஆவி. அப்போ அந்த ஆவியை அவர் அந்த இடத்துல கொண்டு வருகிறத பார்க்கிறோம். எனவே எனக்கு பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ஒரு உயிர்ப்பித்தல். ஆவி தான் நமக்கு ஜீவன். அந்த ஆவியை தான் நாசில ஊதுறார். அல்லேலூயா. அந்த ஆவியை தான் இப்போ கூப்பிட்றார். மரித்து போன லாசருடைய பாடி இருக்குது, ஆத்மா இருக்குது. ஆனால் ஆவி இல்லைன்னா ரெண்டுமே செயல்படாது. அந்த ஆவியை கூப்பிடுகிறார். லாசருவே அப்படின்னா அந்த ஆவியே நீ வா. ஆமீன். ஆண்டவர் நல்ல கவனமாக கவனிங்க. ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ண போகிறேன். கர்த்தர் மையப்படுத்த சொல்லுவோம், எல்லாரும் வரலையும் சொல்லுவோம். ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு. இயேசு கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுக்கும் பொழுது அவர் கடைசியாக பேசின வார்த்தை என்ன? மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டு என்ன செய்தார்? அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் இயேசு மிகுந்த சத்தமாய் பிதாவை நோக்கி கூப்பிட்டு, பிதாவே என் ஆவியை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். நம்ம ஆவியை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கணும். ஆவியானவர் உங்கள் ஆவியோடு கூட இணையணும். அல்லேலூயா. ஆவியானவர் உங்கள் சரீரத்தில் இணைகிறவர் அல்ல, ஆவியானவர் உங்கள் ஆத்துமாவில் இணைகிறவர் அல்ல, ஆத்துமாவில் இல்லை ஆவியில் இணைகிறவர். அதுதான் கர்த்தருடைய ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. அந்த ஆவிக்குள்ளே ஆவியானவர் இணையும் பொழுது தான் எல்லாவித ஜெயமும் வெற்றியும் கிடைக்கிறது. இங்கே இயேசு தம்முடைய ஜீவனை கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? பிதாவே என் ஆவியை உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு எல்லாம் கிறிஸ்துவ மக்கள் மரிக்கிறோம், அடக்கம் செய்கிறோம், கல்லறைக்கு போகிறோம். நம்ம என்ன செய்கிறோம்? மண் எடுத்து என்ன பண்ணுறோம்? பிதா குமார் பரிசுத்த நாமத்தை அடக்கம் பண்ணுறோம். அப்போ என்ன சொல்கிறோம்? மண்ணுக்கு மண்ணா, புழுதிக்கு புழுதா என்ன செய்கிறோம்? சாம்பலுக்கு சாம்பலா எதை? அப்போ நம்ம செய்கிற அடக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரியமானவர்களே, நாம் என்ன செய்கிறோம்? சரீரத்தை தான், சரீரத்தை ஒப்பு கொடுக்குறாங்க. ஆனால் ஆவியை அவங்களால ஒப்பு கொடுக்க முடியுமா? ஆவியை அடக்கம் பண்ணுறாங்க. அந்த ஆவி தந்த தேவனிடத்தில் போகிறது. அல்லேலூயா. அதனால தான் இயேசு தம் ஜீவனை விடும் பொழுது ஆவியை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த ஆவிக்குரிய காரியத்தில் கவனமாக இருக்கணும். நம்ம ஆவியை தேவனிடத்தில் அர்ப்பணிக்கணும். நம்முடைய ஆவியை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஆவி தேவன் தந்த தேவனிடத்தில் போகணும். அந்த ஆவியானவரோடு கூட நம்ம இணையணும். அந்த ஆவியானவர் நம்ம ஆவியோடு இணையணும். சரீரத்தில் கிளுகளுக்கு போட்டி ஒரு அந்நிய பாஷை பேசிட்டா போதாது, அந்நிய பாஷை பேசணும். பவுல் சொல்கிறாரு, எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும். ஆனால் வெறும் அந்நிய பாஷை அல்ல, அது ஆவியில் தேவன் இணைந்து இருக்கணும்.
அந்த ஆவிக்குரிய கிரியைகள், ஆவிக்குரிய ஒரு சுபாவ குணங்கள், அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் கனிகளால் கண்டுபிடிக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் மரித்து போன பிணங்களை எழுப்பும்போது, அங்கே போய் அவர்களை பெயர் சொல்லி அழைக்கும் போது அந்த ஆவியை அழைக்கிறார். அந்த ஆவி அந்த சரீரத்துக்குள்ள வரும்பொழுது அவர்கள் எழுந்து வருகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, அப்போ ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அப்போ நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது இயேசு சொன்னார். எனக்கு பிரியமானவர்களே, அப்போ இந்த வசனம் ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது. இந்த வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிற ஒரு வசனமாய் இருக்கிறது. ஜீவனுள்ள வார்த்தைகள், ஜீவ வார்த்தை. அப்போஸ்தலரை கொண்டு சிறைச்சாலை வாக்கும்போது தேவதூதன் திறந்து விட்டு ஜீவ வார்த்தைகளை போய் எல்லாருக்கும் சொல்லு என்று சொல்லுகிறான். அப்போ ஜீவ வார்த்தைகளை நாம் ஜீவனில பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஆவியில் அதை பெற்றுக்கொள்ளணும். ஆவியில் ஆவியானவரோடு இணையணும். அப்படி இணையும் பொழுது எல்லா விதமான ஒரு அதிகாரமும் அபிஷேகமும் புரிந்து கொள்ளுதலும் பரிசுத்த வாழ்க்கையும் வெற்றியாய் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். எனவே தான் எனக்கு அன்பானவர்களே, அற்புதங்கள் எங்கெங்கே நடக்கணும்? முதல்ல ஆத்துமாவில் அற்புதம் நடக்கணும். பிசாசு போகும், திரும்ப வந்துடும். அவங்க ஜீவியத்தில் பாவ மன்னிப்பு நிச்சயம் வேணும், மறுபடியும் பிறந்த அனுபவம் வேணும், பாவ மன்னிப்பு நிச்சயம் வேணும். அதை தான் 2:38 சொல்கிறார் அப்போஸ்தலர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்தாவின் வரம் பாவம் மன்னிக்கப்படாத வராது. பாவம் இருந்து கொண்டே இருந்தால் பரிசுத்தாவி வராது. வந்ததை போல் காட்ட முடியும், வந்தது போல் இருக்க முடியும். என்னென்னா கேட்டிங்கன்னா, எனக்கு பிரியமானவர்களே, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆவியில் பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் ஆவியிலே ஆவியானவர் வரும்பொழுது பரிசுத்தத்தை உருவாக்குகிறார். பரிசுத்தம் வரும்பொழுது உங்கள் ஆத்துமாவையும் சரீரத்தையும் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ செய்கிறது. எனவே நாம் ஆவியில் ஆவியானவரை இணைத்து கொள்ள வேண்டும். ஆவியில் ஆவியானவரோடு இணைய வேண்டும். அவரோடு ஒரு தோழமை கொள்ளணும். ஆவியானவரோடு அந்த ஒரு ஆசீர்வாதத்தையே தேவன் இந்த இடத்துல நினைப்பூட்டும்படி தாம் ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். சரீரத்தை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார், ஆத்மாவையும் சரீரத்தை சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் ஆவியை பாருங்கள், தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். எல்லாமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாலும் லாஸ்ட்டாக தம்முடைய ஆவியை தேவனிடத்தில் அர்ப்பணிக்கிறார். வேறு யாரும் எடுக்கக்கூடாது, தொடக்கூடாதுன்னு சொல்லி. எனவே உங்கள் ஆவி, இந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொண்டு வரும். இன்னிலிருந்து நீங்கள் ஆவியானவரே என் ஆவியோடு இணைந்து விடும் என்று சொல்லி எப்பொழுதும் நமக்கு மரணம் நேரிடும் பொழுதும், நம்ம கர்த்தரோடு இணையும் பொழுதும் நம்ம ஆவியை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம ஆவியை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஆவியை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய மகிமையின் ஆசீர்வாதங்களை பெற்று கர்த்தர் நம்மை உயிரோடு எழுப்புவார். பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எத்தனை ஆண்டு ஆளாலும் எழும்புறாங்க, மண்ணோடு மண்ணாயிட்டாலும் எழும்புறாங்க. எப்படி? அந்த ஆவி வரும்பொழுது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் சொல்லுது, ஆவி வரும்பொழுது அதனுடைய எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. எப்படி உருவாது பாருங்கள். அதுக்கெல்லாம் காரணமே ஆவி. அல்லேலூயா. தேவ ஆவி வரும்பொழுது அனைத்து காரியங்களும் செய்யும். இப்பொழுதும் இந்த சேனை தேவ ஆவியினால் உருவாக்கப்பட்ட சேனை. இந்த சேனை திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே நீங்கள் கலக்கக்கூடியதான அபிஷேகம் பெற்ற மக்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நீங்கள் ஆவியில் தேவனோடு கூட மகிழ்ந்து களி கூறணும். சீசர்கள் செய்த அற்புதத்தை பார்த்து ஆவியில் கலங்கி ஆவியில் மகிழ்ந்து களி கூர்ந்து ஆண்டவர் தேவனை மகிமைப்படுத்துகிறத பார்க்குற இயேசு. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு வசனங்கள் சொல்ல எனக்கு ஆசை. ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் லாசருவை கூப்பிடும் பொழுது அவன் ஆவியை கூப்பிடுகிறார். தபித்தாலே எழும்பு, பாடையை தொட்டார், வாலிபன் எழுந்தான். என்ன அர்த்தம்? அந்த சரீரத்தில் ஆவி வந்தது. அப்போ நமக்குள்ள ஆவி வரும்பொழுது, தேவாவி வரும்பொழுது அது நம்மை உயிர்ப்பிக்கிறது, நம்மை பரிசுத்தமாய் வாழ வைக்கிறது, நம்மை அவருக்கென்று மகிமையாய் பிரகாசிக்க வைக்கிறது. எனவே நம்ம ஆவியிலே நாம் தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளணும். எமோஷனில் நம்ம சரீரத்தில் கிளுகிழுப்பில் ஆவியை பெற்றக்கூடாது. 4ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லும்போது சொல்லுவார், என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு, என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து, சரீரத்திலிருந்து அல்ல. உலகத்து பிரகாரமான காரியங்கள் சரீரத்தை கிளுகிழுப்பு, நமக்கு அது அல்ல. ஏன் நம்ம பாட்டு பாடி உற்சாகம் பண்ணோன்னா ஒரு மனம் ஒற்றுமை, நம்ம உற்சாகம் அடையணும். உற்சாகம் அடைந்து ஊக்கம் அடைந்து ஒரு மனம் ஒற்றுமையாக தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய காரியம், ஆவியானவரே என் ஆவியோடு இணைந்து விடும்,
நான் என் ஆவியை உம்மோடு இணைக்கிறேன், நீர் என்னோட ஆவியோடு இணையம் என்று நீங்கள் கருத்தாக ஜெபிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாக மாறும். எனவே எனக்கு அன்பானவர்களே, லாசருவை உயிரோடு எழுப்பின ஆண்டவர் உங்களை கூட உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு எந்த வியாதி இருந்தாலும் சரி, உங்கள் அவயவங்கள் பழுது போயிருந்தாலும் உங்களுக்கு புதிய அவயவத்தை சிருஷ்டிக்க வல்லவராக இருக்கிறார். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் சிருஷ்டிப்பின் தன்மை உடையவர். அந்த வார்த்தை சிருஷ்டிக்கிற தன்மை உடையது. உங்கள் பழுதான அவயவங்களை அவர் சுகமாக்க மட்டும் புதிய அவயவமாக தருவார், புது அவயவமாக தருவார், புதிய ஆசீர்வாதத்தை தருவார், புதிய ஜீவனை தருவார், புதிய கிருபையை தருவார், புதிய பலத்தை தருவார், புதிய ஆரோக்கியத்தை தருவார், புதிய அபிஷேகத்தை தருவார். காலேபு சொல்கிறான், வேற ஆவியும் பாருங்கள், மற்றவங்களுக்கெல்லாம் இருந்தது ஒன்று, காலேபு யோசுவாவுக்கு இருந்த ஆவி வேறு. அப்படின்னா என்னென்னா அவங்க ஆவியோடு கூட ஆவியானவர் கலந்திருந்தது தான். அவர்கள் சொல்லும்போது எனக்கு பிரியமானவர்களை சொல்கிறாங்க, கரெக்டாக 40 வயதில் இருந்த பெலன் எனக்கு 85 வயதில் இருந்ததுன்னு சொல்கிறார். காரணம், அவருடைய பெலன் சரீரத்தில் இல்லை, அவருடைய பெலன் ஆவியில் இருந்தது. அந்த ஆவியின் பெலன் தான் அவர் சரீரத்தை பெலன் கொள்ள வைக்கிறது. நீங்கள் ஆவியில் பலப்படும் பொழுது உங்கள் சரீரம் எவ்வளோ பலகீனமாக இருந்தாலும் அது நம்மளை பலப்படுத்தும், நம்ம ஆத்துமாவை பலப்படுத்தும், சரீரத்தை பலப்படுத்தும். எனவே நம்ம ஆவியிலே ஆவியானவரை இணைத்து ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கும்படியாய் நம்மை அழைக்கும் பொழுது ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, நம்மை புதியதாய் அவர் மாற்றுகிறார் என்று அர்த்தம். எனவே எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு பிரச்சனை யாராவது உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், சரீரத்தில் இருக்குமானால், வாழ்க்கையில் இருக்குமானால், நோய் இருக்குமானால், அல்லது டாக்டர்கள் சொல்லி ஒரு அவயவம் பழுதுபட்டு இருக்குது, இந்த டிசீஸ் இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் யாருன்னா சொல்லுவீர்களானால் நீங்கள் எழுந்து நின்னீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். பிறகு நான் ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம சந்தோஷமாக போக கர்த்தர் உதவி செய்வார். எனவே என் ஆவியிலே நாம் தேவ ஆவியானவரோடு இணைந்து வாழணும். தேவ ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் இணைவதற்கு நம்ம இடம் கொடுக்கணும், அவரோடு கூட நம்ம கரங்கோத்து கொள்ளணும். அமீன். எனவே அப்படிப்பட்ட ஒரு நட்பும் ஆவியானவரோடு கூட இருக்கிற உறவாடுதலும் நாம் சரியான விதத்தில் அமைத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யட்டும். உங்களில் நோயுள்ளவர்கள், டாக்டர்களால் இப்படி இருக்குது குணமாக முடியாதுன்னு சொன்னவர்கள் உண்டானா நீங்கள் முன்னால் வந்து நில்லுங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை சுகப்படுத்துவார். ஆவியானவர்கள் சரீரங்களை சுகப்படுத்துவார், உங்கள் பலவீனங்களை நீக்குவார், உங்களுக்கு இருக்கிற மரண கட்டுகளிலிருந்து உங்களை விலக்குவார், உங்களுக்கு இருக்கிற தீராத வியாதியிலிருந்து சுகம் தருவார். இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லலை, இதை ஆவியானவர் செய்வார். ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கிறவர், உயிர்ப்பிக்கிறவர், நம்மை சிருஷ்டிக்கிறவர். பாருங்கள், ஆவி வந்தது சேனை எழும்புது. ஆவியானவர் இல்லாமல், தேவாவி வராமல் நம்ம சரீரம் உயிரோடு எழும்பாது. லாசருவின் சரீரம் கல்லறையொட்டி வெளியே வருவதற்கு காரணம் அந்த லாசருவின் ஆவி அவனுக்குள்ளே வந்தது. தேவன் அந்த ஆவியை கொண்டு அவனுக்குள்ளே வைத்தார். தேவாவி லாசருவின் ஆவியோடு இணைந்திருந்தபடியினாலே அவன் உயிரோடு எழுந்தான். அல்லேலூயா. லாசருவின் ஆவியோடு கிறிஸ்துவின் ஆவி, தேவாவி இணைந்திருந்தது, அதனால் அது எழும்பி வந்தது. யார் யாருடைய ஆவி தேவனோடு இணைந்திருக்குதோ, தேவ ஆவியானவரோடு இணைந்திருக்குதோ, அவங்க மரித்தாலும் உயிரோடு எழும்புவாங்க, மறியாமலும் மறுரூபமாக்கப்பட்டு மத்தியாகத்துக்கு போவாங்க. எனவே கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஒரு நிமிஷம் கூட எல்லாரும் எழுந்து நிற்கும்படி அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தினாகிலும் தயவு செய்து உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் இந்த பக்கத்துக்கு வரும்படி நான் உங்களை கேட்குறேன். அந்த ஓரத்தில் இருக்கிறவங்க இப்போது லாஸ்ட் மினிட்டில் இந்த காலியான சேரை கொஞ்சம் நிரப்பி உக்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை நின்றுட்டு நீங்கள் போங்க, ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு சேர் இருக்குது. நான் சொல்லட்டுமா உங்களுக்கு, நீங்களாம் உட்கார மாட்டீங்க, தேவன் அப்படி உட்கார வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதில் ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது. அந்த ரகசியத்தை தேவன் அறிவார். எனவே தயவுசெய்து இந்த காலியாக இருக்கிற சேரை கொஞ்சம் நிரப்புங்க. இந்த காலியாக இருக்கிற சேரை வந்து நிரப்பி 2 நிமிஷம் நில்லுங்க. நீங்கள் அப்புறம் உட்காரனா கூட பரவாயில்ல. நான் ஒரு பாடல் உங்களுக்காக பாட விரும்புகிறேன். ஆவியானவர் தொடர்ந்து நம்மை ஆஸ்வதிப்பார். அதுக்கு பிறகு போதகர் ஆஸ்வதித்து உங்களை பலப்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாருமே நல்லா கவனிங்க. நோயுள்ளவர்கள், பிசாசு பிரச்சனை, சரீரத்தில் வியாதிகள் எது இருந்தாலும் ஆவியானவர்களை தொட்டு சுகப்படுத்துவார். நீங்கள் ஆவியானவரோடு கூட இணைங்க. ஒன்று சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் முன்னால் வரவங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். யார் யார் முன்னால் வரவங்களுக்கு, இயேசுவை நோக்கி சிலுவையை பார்த்து, ஏசப்பா
என் பாவங்களை மன்னிங்க, எனக்காக ரத்தம் சிந்தினீங்களே, அந்த ரத்தத்தினால் எங்கள் பாவங்களை போகல என்னை கழுவுங்க, உங்களுடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. எனக்கு சரீரத்தில் இந்த வியாதி என் அவையும் பழுது போட்டு பட்டு போய் இருக்கிறது. நான் எப்போ மறிப்பணும்னு நினச்சி மரணத்தை குறித்து ஏங்கின்னு இருக்கிறேன், பயப்பட்டுன்னு இருக்கிறேன். இந்த நாளிலே அந்த வியாதி எனக்கு ஒரு சுகத்தை தாரும். அப்பா, நாங்கள் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கி உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவரை நாம் ஆராதிக்கும் பொழுது நம்மை தேவன் சுகப்படுத்த விரும்புகிறார். எனவே எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் இந்த பாடலை பாட தேவன் தாமே நமக்கு இறங்க பாராட்டு. எல்லாம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். கண்களை மூடி சிலுவையை பார்த்து அவருடைய ரத்தத்தினால் உங்களை கழுவி கொண்டு பாவங்களை மன்னியின் வாயை திறந்து நீங்கள் கேளுங்க. யார் யார் வாயை திறக்கலையா உங்களுக்கு விடுதலை வராது. வேதம் சொல்லுது, 10ஆம் அதிகாரம் ரோமர் 9வது வசனம் சொல்லுது, வேதம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தா உங்களுக்கு விடுதலை வரும், ரட்சிப்பு வரும். இயேசு உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், உங்களுக்காக உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். அந்த உயிருள்ள ஆண்டவர் இன்றைக்கும் ஆவியானவர் மூலமாக உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் இயேசுவை போன்ற இன்னொரு 3ஆம் நபர் அவர். அது ஏதோ ஒரு காற்று இல்லை, அது ஏதோ ஒரு ஆவி இல்லை. ஆவியானவர் திருத்துவத்தில் ஒருவர் இங்கே உலாவிக் கொண்டு இருக்கிறார். அவர் உங்கள் மேல் இறங்குவாரானால் பழுதுபட்ட உங்கள் அவயவங்களை புதிதாக்குவார், நோய்களை நீக்குவார், பாவங்களை கழுவுவார், பரிசுத்தப்படுத்துவார். ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிற வீரர்களாக மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமீன். நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரே ஒரு வார்த்தை. நம்ம இயேசு யார் தெரியுமா? தேவர்களுக்கெல்லாம் தேவன், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, கர்த்தாக்களுக்கெல்லாம் கர்த்தா. இந்த பூமியில் எத்தனை கோடி தெய்வங்கள், ஆலயங்கள், எத்தனை கோடி ஆவிகள், தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ராஜா இயேசு தான். பாருங்க, வேதம் சொல்லுது, எல்லா முழங்கால்களும் ஒரு நாள் முடங்கும், எல்லா நாவுகளும் ஒரு நாள் அறிக்கை செய்யும். இயேசுவே ஆண்டவர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும். இயேசு நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி, கேலண்டரில் இருக்கிற மாதிரி, சொரூபத்தில் மாட்டி கழுத்தில் போட்டுக்கிற மாதிரியான நபர் அல்ல அவர். அவர் மகா பயங்கரமானவர். கோடி 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 கணக்கான தேவ தூதர்கள் இரவும் பகலும் அவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆராதனைக்கு உரியவர் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோ. ஆராதனை நாயகன், ஆமென், ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை எல்லாருமா நீரே, ஆராதனை நாதனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சொன்னீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சொன்னீரே. இடி வெள்ளியே எங்கள் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. யாரும் கை கட்டுங்க, நீங்க கையை தட்டுங்க, பைபிளை கீழே வச்சிருங்க, ஆவியானவருக்கு கனம் கொடுங்க, ஆவியான வரவேற்க, அவரை ஆராதுங்க. கையை உயர்த்தி கையை தட்டி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமாக இறங்கி வருவார். ஆமென். எஸ். ஆராதனை வேந்தனும் நீரே,
உங்க வாயை விரிவா தருங்க. இயேசுவே, இயேசுவே, உள்ளத்துல இறங்கி வாங்கன்னு கேளுங்க. ஆவியானவர் உங்களை இறங்கி வருவார். ஒரு புதிய பாஷையை தருவார், ஒரு புதிய பலத்தை தருவார், ஒரு புதிய கிருபையை தருவார், ஒரு புதிய அவயவத்தை தருவார். இடத்திலிருந்து புதியவர்களாய் மாறி உலகத்துக்கு போவீர்கள். வந்தவர்களாய் நீங்கள் போக தேவன் அனுமதிக்க மாட்டார். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை முடியும் வரை ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை ஆமென், 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 ஆமென். முன்னால வாங்க. அது பாடுங்க. அந்த அடி மட்டும் பாடிட்டே இருக்கு. தயவு செஞ்சு முன்னால வாங்க. ஜெபிக்கிறோம். பேய்களை அப்புறப்படுத்தும். கண்ணை மூடுமா, கண்ணை மூடு. நான் சொல்றது சொல்லு. சொல்றது சொல்லு. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, இவர்கள் எதற்காக இங்க வந்திருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை. தாயின் கர்ப்பத்தில் உருவானது முதல் இவர்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். அதனால் இவர்களை முன்னால கொண்டு வந்திருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினால் இவர்கள் என்னென்ன நினைக்கிறார்களோ, எதற்காக இங்கு வந்தார்களோ, அந்த ஆண்டவரே நோய்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இவர்களை நஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிற பிசாசு வெளியே வரும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். பிசாசே, இனிமேல் உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசு இந்த பிள்ளைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ இவளுக்குள்ள பல ஆண்டுகளாய் வாழுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே நீ வெளியே வா என்று ஒரு கட்டளை இருக்கிறேன். Come out in the name of Jesus. You devil, you don't have any authority over the spirit, soul and body. Do you have any problem? Given this body, depart from this body in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினால் பொல்லாத ஆவியே, நீ இயேசுவின் நாமத்தினால் இந்த தாயாரை விட்டு வெளியே வா என்று உனக்கு கட்டளை. வெளியே வரட்டும் இயேசுவின் நாமத்தில். வியாதிகள் சுகமடையட்டும் இயேசுவின் நாமத்தில். மனிதர்கள் சரீர அவயவங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. வாய்கள் திறக்கப்படுவதாக. இவர்கள் வாயை திறக்கட்டும். இயேசுவை கூப்பிடட்டும். இயேசுவுக்காக ஒரு விடுதலை வரும்படி ஆண்டவர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் துவண்டு போயிருக்கிறார்கள், நாதியற்று இருக்கிறார்கள், அனாதையை போல இருக்கிறார்கள். ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு மேலும் உடைய கரம் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கரம் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அற்புதமாய் இறங்கட்டும். இவர்களை ரட்சியும், இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை பயன்படுத்தும். உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இவர்கள் மூலமாய் இந்த மாவட்டம் ஆண்டவரே உம்மை அறியும்படியான நற்செய்தியாளர்களாய் இயேசுவின் நாமத்தில் மாறுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், சமாதானத்தை கட்டளையும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஒரு சகோதரி ஜெப விண்ணத்தை கொடுத்திருக்கிறார்கள். பெரும்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த வளர்மதி இருதய நோயால் அவதிப்பட்டு வருகிறார்கள். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட இந்த சகோதரிக்காக ஐயா இப்பொழுது ஜெபிக்க போகிறார். ஹல்லேலூயா. இப்போ ஜெபிச்ச பிறகு நீ போய் எக்ஸ்ரே எடுத்து பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லணும். அப்படியே செய்தி கொடுத்துட்டு போங்க. தொடர்ந்து ஜெபிப்போம். எப்படி இது வந்து நீங்கள் சொல்லணும். உங்கள் அட்ரஸ் என்ன, நம்ம யாதியில் எழுதி கொடுத்துட்டு போங்க. கணமுடிக்கும். அது என்ன ஊதி இருக்குது உங்களுக்கு? உப்பி இருக்கு. என்ன ஹார்ட் வந்து ஊதி இருக்கு. வாழ்வு ஊதி கணமுடிக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஹார்ட்டுக்கு போகிற வாழ்வு ஆண்டவரே ஊதி இருக்கிறதுன்னு சொல்லுகிறார்கள். டாக்டர்கள் சொல்லுகிற அந்த ஆண்டவரே அந்த ஊதி இருக்கிற வாழ்வு இயேசுவின் நாமத்தில் சரியாக மாறும்படி நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 3வது நாள் கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்த தயவுக்காக ஸ்தோத்திரம். பலவிதமான
தடைகளும் போராட்டங்களும் வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல நீ வெளிப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் விடுதலையோடு அனுப்பும்படியாக இந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த 3 நாள் கூட்டங்களை ஆசீர்வதித்த உங்கள் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து போதகரையும் அவரோடு இணைந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றின உழைத்த ஒவ்வொரு மக்களையும் மீது ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கனம் புகழ் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாழியம் மறவாதே. ஆமேன் ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடு தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். எல்லாருமே அவர்களே சொல்லுவோம் ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். 3 நாள் கூட்டம் ஜெயமாய் நடைபெற உதவி செய்த கர்த்தருக்கு மீண்டும் ஒரு 3 முறை கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் தாசனை வல்லமையாக பயன்படுத்தினார். அவருக்கு பிரயாசத்தோடு செய்த அவருக்கு எல்லாம் கரங்களை தட்டி நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு போதகர்களையும், அதற்கு உறுதுணையாக இருந்த கோபிநாத் ஜெயசீலன் அவர்களையும், சாலமோன் பாஸ்டர், ஆபிரகாம், ஆனந்தராஜ், அடக்கராஜா, சசீல், சாமுவேல் பாஸ்டர், ஒவ்வொருவரையும் அருள் சாமுவேல் ஐயா அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க கரங்களை தட்டி கர்த்தர் செய்து அவர்களெல்லாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வீடியோ அண்ட் ஃபோட்டோ கேலக்ஸி பிரபு அவர்களுக்கு எல்லாம் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். மிக சிறப்பாக பிஏ சிஸ்டம் போட்டு கொடுத்த அன்சர் பாயினுடைய செட்டு, அதில் குபேந்திரனும் கோடீஸ்வரனும் 2 பேரும், குபேந்திரன் கோடீஸ்வரன் அவங்க தான் ஆப்ரேட் பண்ணாங்க. அவங்களுக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். இசைக்குழு வாசித்த பாடின அனைவருக்கும் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த இடத்தை கொடுத்த அருமையான டேனிஷ் மிஷன் தலைமை ஆசிரியருக்கு நன்றி செலுத்துவோம். வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. God bless you. தொடர்ந்து